வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சந்தோஷமாய் இருக்கும்படியாய் சொல்லுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 3 பெரிய பண்டிகைகளை அவர் ஞாபகப்படுத்தி இதன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக என்று சொல்லுகின்றார். கிறிஸ்தவர்கள் சந்தோஷமான மக்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல, சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா பண்டிகையோடு கூட தங்களுடைய வருடத்தை ஆரம்பிக்கும்படியாய் சொல்லுகின்றார். இந்த பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததை நினைக்கும் ஒரு பண்டிகை ஆகும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ததை இஸ்ரவேலர் நினைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏனென்றால் 400 வருடங்கள் கழித்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவர் அதை நடத்தி காண்பித்தார். ஆகவே இந்த பஸ்கா பண்டிகையின் மூலமாக எல்லாருமாய் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக என்று பார்க்கின்றோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ தனிப்பட்ட விதமாய் அல்ல, எல்லாரோடும் சேர்ந்து கர்த்தர் குறிக்கும் இடத்தில் கூட்டாக இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். மற்றவர்களோடு சேர்ந்து இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாட வேண்டும். நண்பர்களே, சில நேரத்தில் தனிமையாய் இருப்பது, யாரிடமும் ஒட்டாமல் ஒதுங்கி இருப்பது சந்தோஷத்திற்கான வழி என்று சிலர் நினைக்கின்றார்கள். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய மக்களை, விசுவாசிகளை மற்றவர்களோடு கூட, மற்ற உறவுகளோடு கூட, ஒரு சமுதாய கூட்டத்தோடு கூட சேர்ந்து இருக்கும்படியாக அழைக்கின்றார். 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இந்த கொண்டாட்டங்களில் மற்ற எல்லாரையும் சேர்த்து கொள்ளும்படியாய் சொல்லுகின்றார். நாம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசஸ்தலங்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு என்று நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், இந்த கொண்டாட்டங்கள் எல்லாரையும் சேர்த்து செய்யப்படும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டு சபையும் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட மக்களையும் சேர்த்து ஒன்று கூட்டி சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. கலாத்தியர் 3:28 வாசிக்கும்போது, கிறிஸ்துவின் சபையில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். இது மாத்திரமில்லாமல் மோசே இந்த 3 பெரிய பண்டிகைகளையும் கர்த்தருக்காக அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த பண்டிகைகளின் மையம் இல்லாவிட்டால் முக்கியமான காரணம் கர்த்தர்தான் என்பதை மோசே நினைப்பூட்டுகின்றார். புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவே சபையின் தலைவராகவும் மையமாகவும் இருக்கின்றார். அவராலே நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவேதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகின்றார். நண்பர்களே, சிலர் தங்களுடைய வளர்ச்சியையோ இல்லாவிட்டால் சாதனைகளையோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தரை நினைவு கூறாமல் கொண்டாட முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோ எப்பொழுதும் அந்த ஆசீர்வாதங்களில் கர்த்தருடைய பங்கை நினைத்து கொண்டாடுகின்றார்கள். ஆகவேதான் தங்களுடைய எந்த கொண்டாட்டங்களிலும்
தேவனையும் அவருடைய கிருபையையும் அவருடைய நன்மையையும் அவருடைய உண்மையையும் கொண்டாடுகின்றார்கள். கடைசியாக மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கொண்டாட்டங்களில் ஒரு பரிசு பொருளை கொண்டு வர வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகைகளிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த பொருட்களை ஒருவேளை கர்த்தருக்கோ இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கோ அவர்கள் கொடுக்க வேண்டும். 14ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல, உன் பண்டிகையிலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தாராளமாய் மற்றவர்களுக்கு பரிசுகளை கொடுக்கின்றார்களோ அப்பொழுது சந்தோஷம் இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் இப்படியாக கொடுத்து கொண்டாடும்படியாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். ஆதி சபையில் அதிகமான சந்தோஷம் இருந்ததாக அப்போஸ் நடபடிகளில் நாம் அடிக்கடி வாசிக்கின்றோம். நண்பர்களே, நாமும் ஒரு நாளிலே எல்லா சந்தோஷங்களிலும் கொண்டாட்டங்களிலும் பெரிய கொண்டாட்டத்தை ஒரு நாள் பார்க்க போகின்றோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நண்பர்களே, கர்த்தரில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். சந்தோஷமாயிருப்பதே அவர் நமக்கு வைத்த மிகப்பெரிய பங்கு. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.